ஏஜிஎஸ் டெக் நியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 25,000 ரூபாய்க்குள்ள ஒரு காவ் டிஸ்பிளே மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன், அப்புறம் விவோ T3 ப்ரோ, ஐக்யூ Z9s ப்ரோ, இந்த 3 மொபைல் தான் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க நிறைய ஃபீச்சர்ஸோட. ஆனால் நீங்கள் விவோ T3 ப்ரோ அப்புறம் ஐக்யூ Z9s ப்ரோ ரெண்டு மொபைலில் நீங்கள் எந்த மொபைல் வாங்கினாலும் ஒன்று தான். ஏன்னா நமக்கு ரெண்டு மொபைல்லையும் ஒரே ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, ஒரே மாதிரியான டிசைன் தான் கொடுத்துருப்பாங்க, எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஏன் ரெண்டு மொபைல்லையும் ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் எந்த மொபைலை நீங்கள் எங்கே வாங்கினா கம்மியாக வாங்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த ரெண்டு மொபைல் கூட மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷனை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த 3 மொபைலில் எது பெஸ்ட் மொபைல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 மொபைல்லையுமே சார்ஜர், அதற்கான கேபிள், அப்புறம் சிம் எஜெக்டர் பின், மேனுவல் கைடு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மொபைலுக்கான பேக் கேஸும் கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது மோட்டோவில் 6.7 இன்ச்சஸில் POLED டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஆனால் மற்ற ரெண்டு மொபைல்லையும் 6.7 இன்ச்சஸில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா மோட்டோவில் 144 Hz வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ரெண்டு மொபைல்லையும் 120 Hz தான் கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளே பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா மோட்டோவில் 1600 நைட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ரெண்டு மொபைல்லையும் 4500 நைட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 3 மொபைலும் நமக்கு ஃபுல் HD+ சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக மோட்டோவில் கார்னிங் கொர்லா கிளாஸ் 5 கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ரெண்டு மொபைல்லையும் ஸ்காட் சென்சேஷன் விவோ சைட்லேருந்து ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. மொபைல் செக்யூரிட்டிக்காக 3 மொபைலுமே டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் செட்டப் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே விஷயத்தில் மோட்டோவை விட அந்த ரெண்டு மொபைல்லையும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 மொபைலும் பார்த்தீங்கன்னா பேக்கில் நமக்கு வீகன் லெதர் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு சில கலர் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷனில் பெரிய ப்ளஸ் என்னென்னா இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தண்ணியில் போட்டால் கூட இந்த மொபைல் அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வராது. ஆனால் அந்த ரெண்டு மொபைல்லையும் நமக்கு IP64 ரேட்டிங் தான் கொடுத்துருப்பாங்க. 3 மொபைலுமே ஆண்ட்ராய்டு 14 சப்போர்ட்டோட வரும். மோட்டோவில் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ரெண்டு மொபைல்லையும் 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் மோட்டோவை இன்னுமே 1 வருஷம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ப்ராசஸர்னு பார்க்கும்போது மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷனை விட அந்த ரெண்டு மொபைல்லையும் ஒரு நல்ல பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இதை விட பெஸ்ட்டான ப்ராசஸர் வேறு யாரும் கொடுக்கல. இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா மோட்டோவில் உள்ள ப்ராசஸர் 60வது இடத்துக்கும் கீழே இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் 40வது இடத்துக்குள்ளே இருக்குது. ப்ராசஸர் விஷயத்தில் மோட்டோவில் கொஞ்சம் சொதப்பியிருக்காங்கன்னே சொல்லலாம். மெமரின்னு பார்க்கும்போது 8GB 12GB ரேம் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் மோட்டோவை விட அந்த ரெண்டு மொபைல்லையும் எக்ஸ்ட்ரா ஒரு மெமரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 மொபைல்லையும் மெமரி கார்டு போட முடியாது. 5G ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா விவோ ஐக்யூவை விட மோட்டோவில் தான் நமக்கு அதிகமாக 5G ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமரான்னு பார்க்கும்போது 3 மொபைல்லையுமே பேக்கில் 2 கேமரா செட்டப் கொடுத்துருப்பாங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல். 3 மொபைல்லையும் சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கேமரா உண்மையில 3 மொபைலுமே பெட்டராக இருக்கும். 3 மொபைல்லையுமே நமக்கு OIS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் செகண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா மோட்டோவில் 13 மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம அல்ட்ரா ஒயிடில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட முடியும். ஆனால் அந்த ரெண்டு மொபைல்லையும் 8 மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 3 மொபைல்லையும் பேக்கில் 4K வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கிடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மோட்டோவில் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ரெண்டு மொபைல்லையும் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. வீடியோஸ்ன்னு பார்க்கும்போது மோட்டோவில் ஃப்ரண்ட்டில் நம்ம 4K வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ரெண்டு மொபைல்லையும் 1080 பிக்சல் வரைக்குமே வீடியோ எடுக்க முடியும். கேமரா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மொபைலை விட மோட்டோவில் தான் பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி பெட்டராக கொடுத்துருக்காங்க. சவுண்டுக்காக 3 மொபைல்லையும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருப்பாங்க. ஆனால் மோட்டோவில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இதனால் சவுண்டு இன்னுமே பெட்டராக இருக்கும். EFS வெர்ஷனாக இருந்தாலும் சரி, ESP வெர்ஷனாக இருந்தாலும் சரி, 3 மொபைல்லையும் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ளூடூத் வெர்ஷன் மட்டும் விவோ ஐக்யூவில் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது மோட்டோவில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ரெண்டு மொபைல்லையும் 5500 mAh பேட்டரி கொடுத்துருப்பாங்க.
அதே மாதிரி மோட்டோவில் பார்த்தீங்கன்னா 68 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ரெண்டு மொபைல்லையும் 80 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. மோட்டோவில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அந்த ரெண்டு மொபைல்லையும் 7.5 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. பேட்டரி விஷயத்தில் மோட்டோவை விட அந்த ரெண்டு மொபைலில் தான் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. மொபைலோட வெயிட் பார்த்தீங்கன்னா மோட்டோவில் ரொம்பவே கம்மியாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த ரெண்டு மொபைலை கம்பேர் பண்ணும்போது பேட்டரி பேக்கப் கம்மியாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் வெயிட் கம்மியாகவே இருக்கும். அந்த ரெண்டு மொபைலுமே ஓரளவுக்கு சரியான அளவில் தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் 3 மொபைல்லையும் அதிகமாக கொடுத்துருந்தாலும் நல்லா ஸ்லிம்மாக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன் அப்புறம் விவோ T3 ப்ரோ இந்த ரெண்டு மொபைல் வாங்கணுன்ட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு மொபைலுமே நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் வாங்கணும். அதே மாதிரி IQ Z9s ப்ரோ வந்து அமேசானில் மட்டும்தான் வாங்கணும். அப்போ தான் நீங்கள் கம்மியான விலையில் வாங்க முடியும். அதே மாதிரி செல்லருமே வந்து நல்ல செல்லராக இருப்பாங்க. நீங்கள் விவோ அப்புறம் IQ ரெண்டு மொபைல்லையும் 8+ 128GB வேரியண்ட்டை வாங்குறதா இருந்தால் அதே அமௌண்ட்டுக்கு நீங்கள் மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷனில் 12+ 256GB இன்டர்னல் மெமரியோட நீங்கள் வாங்கிக்கலாம். மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் தவிர மீதி எல்லாமே நமக்கு பெட்டராக கொடுத்துருக்காங்க. IP68 வாட்டர் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ரெண்டு மொபைல்லையும் IP68 வாட்டர் ரேட்டிங் கிடையாது. மீதி எல்லாமே பெட்டராக கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி விலையுமே அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ மூலம் 3 மொபைலுக்குள்ள கம்பேரிசன் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. 25,000 ரூபாய்க்குள்ள ஒரு காவ் டிஸ்பிளே மொபைல் வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.